ஒரு அழகான, படித்த, கருணை உள்ளம் கொண்ட பெண்ணை பற்றிய இந்த விஷயத்தை உன்னால் நம்ப முடிகிறதா? தண்ணீரைப் போல அவளது திருமண வாழ்வு நழுவிக்கொண்டே இருந்தது. மாலா நம்பிக்கை இழக்க ஆரம்பித்தாள். ஜன்னல் அருகே அமர்ந்து அவள் வயது பெண்கள் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளுடன் குடும்பமாக செல்வதை ஏக்கத்துடன் பார்ப்பாள். என்னிடம் என்ன தவறு என யோசித்து பார்ப்பாள். ஏன் நான் சபிக்கப்பட்டிருக்கிறேனா? அவளது அம்மா பிரபாவால் அவளது பெண்ணின் கண்ணீரை தாங்க முடியவில்லை. ஒரு நாள் தனது கணவரிடம் கூறுகிறாள், எல்லாம் போதும், எனது தம்பி கோபி நகரத்தில் வசிக்கிறான். அவனுக்கு நிறைய பேரை தெரியும், நாம் உதவி கேட்க வேண்டும். கோபியின் நண்பன் கௌஷிகன் என்ற ஒரு ஜோதிடரை பார்க்க நினைக்கின்றனர். அவன் ஜாதகத்தில் உள்ள கோள்களை மட்டும் பார்த்து அதிக பணம் வாங்குபவன் இல்லை. அவற்றை ஆழ்ந்து படித்து தியானிப்பான். வாழ்வின் போக்கை பிரபஞ்சத்தின் தாளத்துடன் அறிந்து கொள்பவன். மாலாவின் குடும்பம் அவளது ஜாதகத்தை கொண்டு வந்தபோது அதை மணிக்கணக்காக அமைதியாக கவனித்து படித்தான். இறுதியாக நிமிர்ந்து பார்த்து அரிதாக ஒன்றை கூறினான். இந்த பெண்ணின் ஜாதகம் சீதா பிராட்டியாரின் ஜாதகம் போலுள்ளது. ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். ஜெய்ப்பூர் நகரத்தில் உள்ள புராதன ராமர் கோவிலுக்கு சென்று அங்கே ஒரு உண்மையான பக்தருக்கு அக்கோயிலின் பிரசாதத்தை அளிக்க வேண்டும். சும்மா யாருக்கோ அல்ல, அவரது இதயம் பரிபூரண நிவாரணம் அளிக்குமோ அவருக்கு. இதை பரிபூரண நம்பிக்கையுடன் செய்தால் அவரது விதி மாற வாய்ப்பு உள்ளது.